விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி பிந்துன ராசியில் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது என்பது தங்களுக்கு சற்று நெருக்கடி தரக்கூடிய ஒரு நிலை தான். எதிர்வரக்கூடிய 27/8/2024 முதல் 20/10/2024 வரையிலான இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சற்று எதிர்பாராத தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சிரமங்களை தரலாம். ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையப்பா, தொழில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் உள்ள சிக்கல்களையும் சிரமங்களையும் பொருளாதார சிக்கல்களையும் அதிக அளவில் நான் எதிர்கொண்டுட்டு இருக்கிற திருப்பியும் இந்த மாதிரியான ஒரு சிரமமான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு நிலை தான். இருந்தாலுமே கூட 8ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தருவார் அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். எதிர்பாராத ஒரு புத்துணர்ச்சியோட மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை உங்களுடைய மன உறுதியின் வழியிலிருந்து நீங்கள் வென்றெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை தொழில் வழியிலிருந்து வாரி வழங்குகிறார். செவ்வாய் 8ஆம் இடத்துல இந்த இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலுமே கூட இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிச்சயமாக சுகரிக்க முடியும். ரொம்ப அதிக அளவில் மனதளவில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்வை ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும், லாபத்தை தரும், அதிர்ஷ்டத்தை தரும், ஒரு புத்துணர்ச்சியான யோக வாழ்வை தரும். எதையும் சமாளித்து அதிலிருந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே சமயம் வருமானங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தன்னிறைவே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடையில்லாத வருமானம் வரும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கான அந்த வில் பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாக வந்துடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. புதிய தொழில் முயற்சி மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த செவ்வாய் பயிற்சியின் காலகட்டத்தில் ஒரு புதுசாக நான் ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னு ஒரு முயற்சி நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் பின்னடைவை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் அப்படிங்கிறத மட்டும் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். எக்காரணத்தை கொண்டு இருந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்படியாவது சேல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்கலாம். புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வர வைக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிக அளவில் சிக்கலை தரும். புதிய தொழில் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் செஞ்சு அதன் பிறகு செய்யுங்க. கொஞ்சம் காலம் நீங்கள் இந்த செவ்வாய் மாற்றத்துக்கு பிறகு தான் அந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் முன்னெடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் மனதில் அதீத தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாயின் பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தோட தொடர்பாகுது. இது ரொம்ப அற்புதமான நிலை. குறிப்பாக இந்த உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாற்றம் இருக்கும். பால் வியாபாரம், அரிசி வியாபாரம், மளிகை கடை வியாபாரம், அது உணவுப் பொருள் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறது, துணி வியாபாரம் செய்கிறது, இந்த மாதிரி வியாபாரம் தொழில் செஞ்சிட்ருக்கக்கூடிய விருச்சிக ராசிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் இதையெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா தேவையில்லாமல் மற்றவங்க இதில் விளையாடிட்டு போயிடுவாங்க. இந்த நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாவே மிகப்பெரிய சிக்கல்களை தான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் ரொம்ப கவனமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பாகவும் கவனித்து செய்வாங்க. ரொம்ப ஆழமாக யோசித்து செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிகர் யாருமே கிடையாது தான். இருந்தாலுமே இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் மாற்றம் என்பது 8ஆம் இடத்தில் இருக்குது. இது கொஞ்சம் சிக்கல்களை தரக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்குது. மேலும் இந்த இன்சூரன்ஸு, போனஸு, மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டது, கிராஜுவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த துறையெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் அல்லது அதை தொழிலாக செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. அவர்களுக்கு திடீர் முன்னேற்றத்தை தரக்கூடிய பொருளாதார வரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். மருத்துவ உபகரணமோ அல்லது மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இந்த ஃபார்மேட்டிக்கல் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வளர்ச்சி, வருமானம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ மனதில் இருந்த கவலைகளெல்லாம் நீங்கிறதுக்கு அளவுக்கான வருமானம் நிச்சயமாக வரும். ஆனால் தொழிலில் புதுசாக ஏதாவது செய்கிறதுனா மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். ஒரு இடத்துல பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். உங்கள் தகுதி திறமைக்கான முழுமையான அங்கீகாரத்தை கொடுக்குறதோட அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கொடுத்து உங்களை மிகப்பெரிய இடத்துல அந்தஸ்தை உட்கார வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய பார்வை வழியிலிருந்து வழங்குகிறார். தன்னுடைய சஞ்சார வழியிலிருந்து இல்லைன்னு பார்வை வழியிலிருந்து ரொம்ப சிறப்பான யோகத்தை தர்றாரு. வருமானம், உங்களுடைய பேச்சுக்கான மரியாதை, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே கூடி வந்துடும்.
உங்கள் உறவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தத்தின் வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா இந்த அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய விருத்தி அடைஞ்சிட்டான்டா, ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குது, ஒரு நல்ல ரொம்ப வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப தன்னிறைவான ஒரு முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டுதலுக்கு உண்டான ஒரு தன்மை எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். இனிமேல் ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் கண்ணுங்கருத்தமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றங்கிறது ரொம்ப நிச்சயமாக 100% அபரிவிதமான தன்மையில் இருக்கும். லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறீங்க, அல்லது வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இங்கே வர வச்சு அதை தொழிலில் விருத்தி செஞ்சிட்ருக்கிறவங்க, விற்பனை செஞ்சிட்ருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. மின்னணு சாதனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது மின்னணு கருவிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தயாரிக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும். அதே சமயம் தங்களுடைய பயணங்கள் வழியிலிருந்தும் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு பயணம் போகிறதுனா கூட அதன் வழியிலேருந்து கூட உங்களுக்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அந்த தொழிலில் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம அது தகுந்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்க. பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப தேவையில்லாத விபத்து, வண்டி வாகன செலவினங்கள், வீண் விரைய செலவினங்கள் அதெல்லாம் நடைமுறைக்கு வரும். இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதேமாதிரி உங்கள் உடல் நலனையும் நீங்கள் ரொம்ப அக்கறையாக செயல்படுவது அவசியமானது. ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த உடல்நல பாதிப்புலாம் கொஞ்சம் கடுமையாகவே வந்து சேரும். அதனால் இதை தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்கள். சரியான மருத்துவ ஆலோசனையை கூட நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். பர்டிகுலராக அந்த இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் எக்காந்து கொண்டு அசட்டையாக இருக்க வேண்டாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவருடைய ஆலோசனை இந்த செவ்வாய் மாற்றம் ஆகிறதுக்கு முன்பே நீங்கள் அதுக்கான ஆலோசனையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. உங்கள் உடல் நலனில் ரொம்ப அதிக அக்கறையோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவது அவசியமானது. வியாபாரங்கிறது ரொம்ப பன்மடங்கு விருத்தி கொடுக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. லாபமும் அதிர்ஷ்டம் வருமானம் இதெல்லாமே தன்னிறைவாக வந்து சேர்ந்துடும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதற்காக நீங்கள் ஓரளவுக்கு பெரிய அளவில் எஃபோர்ட் போடணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த பாதுகாப்பான பயணங்கிறது மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கங்க. ஹெல்மெட் போட்டுக்கிறது, சீட் பெல்ட் போட்டுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தொந்தரவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதனால் நம்ம குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவங்களும் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப பாதுகாப்புங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதேமாரி புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு தவிர்த்துருங்க. இந்த செவ்வாய் மாற்றம் முடிய வரைக்கும் நீங்கள் இந்த புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்வதும், அல்லது மற்றவங்களுக்கு போய் ஜாமீன் போடுறது, அல்லது அவங்களுக்கு ஏதாவது கேரண்டி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்யவே வேண்டாம். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆளாக்கிடும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அழுத்தம் பதிவு செய்கிறோம். அதே மூத்த சகோதரர்கள் வழியிலேருந்து வரக்கூடிய அதிர்ஷ்டம் ரொம்ப பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் மூத்த சகோதரர் வழியிலேருந்து வரக்கூடிய அந்த பண உதவி எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேர்ந்துடும். அதேமாரி நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையோட ஒரு காரியத்தை முன்னெடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்கி தரும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து சேருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமா இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு அரசு பதவி சார்ந்த விஷயங்களையோ, அரசு பொதுமக்களுடைய செல்வாக்கின் வழியிலிருந்து வரக்கூடிய யோக வாழ்க்கையோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழுமையாக தருகிறார். ராசி அதிபதி இந்த இடத்துல திடீர்னு பொதுமக்கள் செல்வாக்கு அதிகரித்து கொடுத்துருவார். அதன் வழியிலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது ஒரு பன்மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பெற்ற பிள்ளைகள் வழியிலேருந்து நல்ல சுபயோகமான வாழ்க்கையை நீங்கள் சுகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிங்க. சிறு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு வியாபார விருத்தி நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக அனுபவிக்குவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ புத்திசாலித்தனமும் நுண்ணறிவு திறனும் தான் உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்திலிருந்து அற்புதமான யோக பலன்களை சுயரித்து தரும். உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் மேலும் அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். அதே சமயம் இந்த சுப விரயங்களை தவிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு நகை நட்டு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் அந்த செலவினங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். புதிதாக எந்த ஒரு கடனும் பொருளாதார சிக்கல்களிலும் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய சுயஜாதக வலிமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.